Hello my dear students, welcome to Uvin Logic Hub. இந்த வீடியோவில் வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். இந்த பிக்சரில் பாருங்கள், கோனை ஹாஃபாக கட் பண்ணதுக்கப்புறம் அதோட பேஸ் பார்ட் இருக்குல்ல, ஸோ அதில் உங்களுக்கு 2 ரேடியஸ் கிடைக்கும். அதை தான் வச்சு பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இஃப் த ரேடியஸ் ஆஃப் a circular ends of a frustum which is 45 cm height and 28 cm and 7 cm, okay, find the volume of frustum. ஸோ மேலே இருக்கிறது வந்து சின்ன ரேடியஸாக இருக்கும், கீழே இருக்கிறது வந்து பெரிய ரேடியஸ், தென் ஹைட் வந்து 45 cm. ஸோ இதோட வால்யூம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போது கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ணி கிவன் டேட்டா என்னன்னு கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு என்ன டேட்டாஸ் இருக்குது? ஹைட் 45 சென்டிமீட்டர், தென் ரேடினா 2 ரேடியஸ், ஸோ ஓகேவா, ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ரேடியஸ் தான் ரேடி, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், ஓகேவா. அப்புறம் தென் டு ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம். நெக்ஸ்ட்டு ஃப்ரஸ்டம்னா என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து கொஸ்டின் மார்க் போட்டு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும். வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டமோட ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஃபார்முலா வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா வால்யூம் ஆஃப் கோனை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/3 πr ஸ்கொயர் ஹெச், ஓகேவா. அந்த ஆர் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து இங்கே 3 டேர்ம்ஸாக எழுதுவாங்க. ஸோ என்னது v = 1/3 πh. அந்த ஆர் ஸ்கொயர் பாருங்கள், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், ஸ்மால் ஆர் ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் அண்ட் ஸ்மால் ஆர். அப்புறம் தென் வந்து கியூபிக் யூனிட்ஸ், ஏன்னா வால்யூம்னாலே இது கியூபிக் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் ஆஃப் ஏ கோன் பாருங்கள், எப்படி கட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுல் கோனை வந்துட்டு ஸோ கட் பண்ணி எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு கட் பண்ணி கீழே இருக்க அந்த சின்ன கோன் பாட்டை எடுத்துட்டேன்னா, ஸோ இங்கே இப்போ இவ்வளோ தான் இருக்கும். அதில் வந்து கீழே இருக்கிற வந்து ரேடியஸ் வந்து ஸ்மால் ரேடியஸ், கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிற வந்து பிக் ரேடியஸ், தென் ஹைட் எழுதிக்கணும். டயக்ராம் தெரிஞ்சால் நல்லா வரைங்க, கிளியராக வரைங்க, பார்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் வந்து பாருங்கள், 1/3 π, அதுக்கப்புறம் பையோட வேல்யூ என்னது 22/7, ஹெச் வந்து என்னது ஹைட் வந்து 45, தென் நெக்ஸ்ட் வந்துட்டு கேபிட்டல் ஆர் வந்து என்னது 28. ஸோ அது எல்லாமே ஸ்கொயர் போட்டுங்க, ஸ்கொயர் டேர்ம்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்மால் ஆர் வந்துட்டு 7 ஸ்கொயர், தென் ஆர் கேபிட்டல் ஆர் ஸ்மாலர் வந்து 28 × 7. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுங்கள், 7 எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் பாருங்கள், இது கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது. 3 and 45 வந்து 15 டைம்ஸ் போகுது. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக கிளியராக எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உள்ள இருக்க பாக்ஸில் இருக்கல ஃபஸ்ட்டு பேரந்தசிஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. 1029 வருது. அதுக்கப்புறம் 22/7 × 15, அதுக்கப்புறம் 15 இதுவும் ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணிக்கோங்க, என்ன வருதுன்னு பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த 7 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ 7 டேபிள்ஸில் 9ல் எண்ட் ஆகிற மாதிரி என்ன இருக்குது, 49 இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 7 டேபிள்ஸில் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு வந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்னது 147. ஸோ அதை எடுத்து எழுதிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதிருங்க, ஓகேவா. ஸோ 22 டைம்ஸ் 15 டைம்ஸ் 147. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 22 × 15 × 147 மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு வர ஆன்சர் 48,510 யூனிட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.